தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி. இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் எல்பிஜி எரிபொருளுடன் கப்பல் இந்தியா வருகை தந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. எரிபொருளுடன் சிவாலிக் கப்பல் இந்தியா வந்தடைந்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் எல்பிஜி எரிபொருளுடன் சிவாலிக் கப்பல் இந்தியா வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான விவரங்களை வழங்கலாம். மலத்தை ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்த தொடங்கியதற்கு பிறகாக இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு 30-40% எரிபொருள் மற்றும் எரிவாயுவை வழங்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதன் காரணமாக அந்த வழியாக எல்பிஜி உள்ளிட்ட பல்வேறு சரக்கு கப்பல்கள் வருவதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில இந்தியாவில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற சூழல் உருவாகியது. இருப்பினும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படவில்லை, மாறாக எரிவாயு தட்டுப்பாடு மட்டும் ஏற்பட்ட நிலையில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு 2 முறை பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்தி இந்திய கொடியோடு வரக்கூடிய கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக அனுமதிக்க வேண்டும் என்றும் எந்தவித தாக்குதலும் ஈரான் நடத்தக்கூடாது என்றும் இந்திய அரசு தரப்பிலிருந்து கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதற்கு ஈரான் அரசும் சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில கடந்த சில தினங்களாகவே ஹார்முஸ் நீரிணையை கடந்து ஒவ்வொரு சரக்கு கப்பல்களாக இந்தியாவினுடைய பல்வேறு துறைமுகங்களை நோக்கி வர தொடங்கி இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக கூட எரிவாயு ஏற்றி வந்த சரக்கு கப்பல் மும்பை துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில இன்று 2வது கப்பலான சிவாலிக் அப்படின்னு பெயரிடப்பட்ட கப்பல் எல்பிஜி தற்போது மும்பை முந்த்ரா துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது. அது இன்னும் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ளாக மும்பை துறைமுகத்தினுடைய சரக்கு இறக்குமதி பகுதிக்கு வந்தடைந்து அங்கிருந்து எல்பிஜி விநியோகம் என்பது தொடங்கப்படும் அப்படின்றத அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்திய கடற்படையினுடைய 3 கடற்படை கப்பல்கள் அரபிக்கடல் பகுதிகளில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சரக்குகளை ஏற்றி வரக்கூடிய பல்வேறு கப்பல்களுக்கு பாதுகாப்புகள் வழங்கக்கூடிய வகையில இந்திய கடற்படையின் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்று 2வது கப்பலான சிவாலிக் அப்படின்னு பெயரிடப்பட்டக்கூடிய ஒரு எல்பிஜி கப்பல் முந்த்ரா துறைமுகத்தை குஜராத்தில் வந்தடைந்திருக்கிறது. இன்னும் 2 கப்பல்கள் அடுத்த ஓரிரு மணி நேரங்களில் அல்லது அடுத்த நாளைய தினம் அது வந்து சேரும் அப்படின்ற தகவல்களையும் இன்றைய தினம் டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்த பெட்ரோலியம் மற்றும் மத்திய எரிவாயுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்பிஜி கப்பல்கள் அடுத்தடுத்து வருகை தர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே உள்நாட்டு உற்பத்தியும் கணிசமாக அதிகரிக்கப்பட்டிருக்கூடிய சூழலிலும் வீட்டு உபயோக சிலிண்டர்களை போலவே வணிக ரீதியில உபயோகிக்கக்கூடிய சிலிண்டர்களும் மீண்டும் விநியோகத்தை விரைவில் மத்திய அரசு தொடங்குவதற்கான சாதகமான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்றும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல எரிவாயு விநியோகம் என்பது வணிக ரீதியிலும் தொடங்கக்கூடுவதற்கான சாத்தியமான சூழல்கள் கப்பல் வருகையின் காரணமாக எட்டி இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. மாலதி, யோகேஸ்வரன், தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.